friends, welcome back to our channel Learn Here for TNPSC. இன்றைக்கி நம்ம வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் இருக்க ஹீட் அப்படின்ற லெசன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த லெசன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிஎன்பிஎஸ்சியோட ஃபிசிக்ஸ் சிலபஸில் வந்து கவர் ஆகுது. நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஹீட் அண்ட் டெம்பரேச்சர் லெசன் வந்து வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோவும் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லாட்டி என்னோடய பிளேலிஸ்ட் டிஎன்பிஎஸ்சி சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட்டில் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபிசிக்ஸோட வீடியோஸ் எல்லாமே வந்து இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தென் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்ட்ரடக்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சரௌண்டிங்கில் இருக்க எல்லா சப்ஸ்டன்ஸுமே வந்து எதால் மேட் பண்ணப்பட்டிருக்குன்னா ஆட்டம்ஸும் மாலிகுல்ஸாலேயும் தான் மேட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ஆட்டம்ஸும் மாலிகுல்ஸும் எப்போவுமே வந்து ஒரு வைப்ரேட்டரி மோஷன்லேயே தான் இருக்கும். ஒரே கான்ஸ்டண்ட்டாக ஒரே இடமா இருக்காது, மூவ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அது மாதிரி மூவ் ஆகிறதுனால ஒரு எனர்ஜி வந்து க்ரியேட் ஆகும். அந்த எனர்ஜி தான் வந்து ஹீட் எனர்ஜின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த எனர்ஜி வந்து ஹாட் சப்ஸ்டன்ஸ்லேருந்து கோல்டு சப்ஸ்டன்ஸ்க்கோ இல்லை கோல்டு இதுலேருந்து பார்த்திங்கன்னா ஹாட் சப்ஸ்டன்ஸ்க்கோ வந்து ஃப்ளோ ஆகிட்டுருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது வென் ஹீட் எனர்ஜி வந்து ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் மேலே வந்து நம்ம சப்ளை கொடுத்தோம்னா சப்ஸ்டன்ஸ் இட் இன்க்ரீசஸ் த எனர்ஜி ஆஃப் அன் ஆட்டம் அண்ட் மாலிகுல்ஸ் இன் இட் அண்ட் ஸோ தே ஸ்டார்ட் டு வைப்ரேட். இப்போது நம்ம வந்து ஹீட் எனர்ஜியை வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ் மேலே வந்து சப்ளை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அதனுடைய எனர்ஜி வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டு அது வந்து என்ன ஆகும், வைப்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும்னு சொல்கிறாங்க. ஹீட் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ்லேருந்து இன்னொரு பார்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இதை பற்றிலாம் தான் நம்ம இந்த லெசனில் வந்து ஃபுல்லாகவே வந்து பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃபஸ்ட்டு இப்போ நம்ம எஃபெக்ட் ஆஃப் ஹீட் வந்து பார்க்கலாம். ஒரு சப்ஸ்டன்ஸ் மேலே நம்ம ஹீட் எனர்ஜி சப்ளை பண்ணோம்னா அது என்னென்னலாம் எஃபெக்ட் கொடுக்கும் அப்படின்னா 3 இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ் தான் வந்து கொடுக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பான்ஷன், இன்னொன்று இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர், இன்னொன்று வந்து சேஞ்ச் இன் ஸ்டேட். ஒன்று என்ன ஆகும், ஹீட் சப்ளை பண்ணாமல் அது எக்ஸ்பேண்ட் ஆகும், அதனோட சைஸ் வந்து சின்னதாக இருக்கிறது கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும். இன்னொன்று வந்து இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர், கூலாக இருக்கிறது நம்ம ஹீட்டை சப்ளை பண்ணோம்னா என்ன ஆகும், ஹாட் ஆகும். இன்னொன்று வந்து சேஞ்ச் இன் ஸ்டேட், அதாவது இப்போ சாலிடாக இருக்கிறது, இப்போ ஐஸ் கட்டியை வந்து நம்ம ஹீட் பண்ணோம்னா என்ன ஆகும், லிக்விட் ஆகும். லிக்விடை வந்து நம்ம ஹீட் பண்ணோம்னா என்ன ஆகும், ஆவியாகி வேப்பராகி கேஸாக வந்து நமக்கு போகும். ஸோ இதை பற்றி தான் நம்ம இப்போது டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து எக்ஸ்பேன்ஷன். இதுக்கு தான் வந்து இந்த சாலிட் ஒரு பால் வச்சு நமக்கு எக்ஸ்பிரிமெண்ட் கொடுத்துருக்காங்க. நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிங்குக்குள்ளே இந்த பால் வந்து உள்ளே போயிடுது. இதே இந்த பாலை ஹீட் பண்ணி நீங்கள் உள்ளே செலுத்த ட்ரை பண்ணும்போது அந்த பால் வந்து என்ன ஆகுது, அந்த ரிங்குக்குள்ளே போக மாட்டேங்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த பால் என்ன ஆகுது, அப்போது எக்ஸ்பேண்ட் ஆகிடுது, அதனால் போக மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க. When the ball is heated, the atoms in the ball gain heat energy. அந்த பாலில் இருக்கிற ஆட்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் எனர்ஜி கெயின் பண்ணிடும். அதனால் வந்து என்ன ஆகும், அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி அந்த ரிங்குள்ளே போகல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து டூயூனோவில் பாருங்கள், இந்த மாதிரி ரயில்வே ட்ராக்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் விட்டு போட்டிருப்பாங்க. ஏன் இந்த கேப் இருக்குது, இந்த 2 ராடுக்கு நடுவில் ஏன் கேப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயில் நாளில் வந்து இந்த அயன் ராட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹீட்னால் என்ன ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அது மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அது ட்ராக் வந்து என்ன டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இதை மாதிரி கேப் கொடுத்துருக்காங்க. இந்த கேப் இருக்கும்போது ஆல்ரெடி என்ன ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆனால் எக்ஸ்ட்ரா வர்றது வந்து இந்த கேப்பில் போய் ஃபில் பண்ணிக்கும். ஸோ தட் அந்த ட்ராக் வந்து என்ன ஆகாது, டேமேஜ் ஆகாமல் பாதுகாக்கிறதுக்காக தான் இது மாதிரி வந்து கேப் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து ஹீட் எனர்ஜினால் அடுத்து ஒரு எஃபெக்ட் வந்து ரைஸ் இன் டெம்பரேச்சர். அதாவது வாட்டரை வந்து ஹீட் பண்ணோம்னா அந்த வாட்டர் மாலிகுல்ஸ்க்கு வந்து ஹீட் எனர்ஜி வந்து கிடைக்கும். இந்த ஹீட் எனர்ஜி வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா திஸ் ஹீட் எனர்ஜி சப்ளைட் இன்க்ரீசஸ் த கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த மாலிகுல். அந்த மாலிகுலோட கைனட்டிக் எனர்ஜியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ அந்த மாலிகுல் வந்து அதிகமான எனர்ஜியை வந்து ரிசீவ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த வாட்டரோட டெம்பரேச்சர் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட். இப்போ பாருங்கள், அதாவது நான் சொன்னேன் இல்லையா, ஐஸ் க்யூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வாட்டர் மாலிகுல்ஸ்குள்ளே, அதாவது வாட்டரில் இருக்கிற மாலிகுல்ஸ்க்கு உள்ளே இருக்கிற ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். அதனால தான் ஐஸ் க்யூப் வந்து டைட்டாக வந்து நமக்கு கட்டி ஃபார்மில் வந்து நமக்கு கிடைக்கிது. அதை வந்து நம்ம வென் வி ஹீட் தெம், அதை ஹீட் பண்ணோம்னா அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டு ஐஸ் க்யூப் வந்து என்ன ஆகுது, வாட்டராக வந்து மாறுது.
திரும்ப நம்ம வந்து அந்த வாட்டரை ஹீட் பண்ணோம்னா அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகி அது வந்து என்ன ஆகுது, வேப்பராக மாதிரி வந்து நமக்கு போகுது. ஸோ அந்த வாட்டர் வேப்பர் வந்து எஸ்கேப் ஆகி சரௌண்டிங்ஸ்க்கு போகிறதுனால அந்த வாட்டர் லெவலே வந்து நமக்கு என்ன ஆகிடுது, தண்ணியோட லெவலே வந்து குறைஞ்சிது. இப்போ நம்ம சுடு தண்ணி குடிக்க காய வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ரெண்ட்ஸ், என்னாகும், நம்ம வைக்கிற அளவை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா வேப்பர் ஆகி என்ன சொல்ல, ஒரு சில வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து வேப்பர் ஆகி சரௌண்டிங்ஸ்க்கு போகிறதுனால தான் அந்த வாட்டர் லெவல் வந்து குறையுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது ஹீட் எனர்ஜினால இன்னும் எதை மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக இந்த படத்துலேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது சாலிட் ஐஸ் க்யூபை வந்து நம்ம மெல்ட் பண்ணோம்னா என்ன 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 நடக்கும் அப்படின்னு பாருங்கள். மெல்ட் பண்ணோம்னா என்ன ஆகும், நமக்கு வாட்டர் கிடைக்கும், லிக்விடாக கிடைக்கும். இந்த லிக்விடை வேப்பர் பண்ணோம்னா என்ன ஆகும், நமக்கு கேஸாக வந்து மாறி போயிடுது ஹீட் ஃபர்தராக நம்ம ஹீட் பண்ணும்போது. ஓகேங்களா? அதே மாதிரி கேஸ் வந்து லிக்விடாக வரணும்னா கண்டென்ஸ் பண்ணணும், கண்டென்சேஷன் ப்ராசஸ் அதுக்கு பேர். அதே மாதிரி லிக்விடை வந்து சாலிடாக மாறினா நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்ரீசரில் தண்ணி ஊற்றி ஃப்ரீசரில் வச்சுட்டா என்ன ஆகிடும், நமக்கு ஐஸ் கட்டி ஆகிடுமா. ஸோ அந்த ப்ராசஸ் பேர் ஃப்ரீசிங். ஓகேங்களா? அடுத்து சாலிடு டைரெக்டாக கேஸாக மாறதுக்கு பேர் வந்து சப்ளிமேஷன். கேஸு டைரெக்டாக சாலிடாக மாறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெபாசிஷன். அப்படியே சப்ளிமேஷனோட ஆப்போசிட் தான் வந்து டெபாசிஷன். ஓகே, இந்த டூயினோட என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வாட்டர் இஸ் அ ஒன்லி மேட்டர் ஆன் த எர்த் தட் கேன் பி ஃபவுண்ட் நேச்சுரலி இன் ஆல் 3 ஸ்டேட். வாட்டர் மட்டும்தான் எல்லா 3 ஸ்டேட்லேயுமே கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து வாட்டர் தான். சாலிட், லிக்விட், கேஸ் இந்த 3 ஃபார்ம்லேயும் கிடைக்கக்கூடியது வாட்டர் மட்டும்தான் சொல்கிறாங்க. அடுத்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட். இஃப் ஹீட் எனர்ஜி வந்து ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் மேலே வந்து நம்ம சப்ளை பண்ணோம்னா அது வந்து ஒரு பார்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ்லேருந்து இன்னொரு பார்ட்டுக்கு வந்து மூவ் ஆகும்னு சொல்லிட்டு இன்ட்ரடக்ஷன்லேயே பார்த்தோம் இல்லையா, அதுதான் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து மூணு வேஸில் வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது. கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன் சொல்லிட்டு 3 வேஸ் இருக்குது. ஓகேங்களா? கண்டக்ஷன்னா என்ன அப்படின்னு வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போது நம்ம சமைக்கும் போது நம்ம பாத்திரம் இருக்கு இல்லையா, அதில் கரண்டி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கரண்டியோட மொனை பார்ட் கூட நமக்கு என்ன ஆகும், சூடாக இருக்கும். அதிலே வச்சு விட்டுட்டோம்னா கரண்டியோட மொனை பார்ட்டும் நமக்கு சூடாக இருக்கும். அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க, நமக்கு கண்டக்ஷன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டும் அதான். பிகாஸ் ஹீட் இன் த ஹாட் வாட்டர் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் ஒன் எண்ட் டு த அதர் எண்ட் ஆஃப் த ஸ்பூனோட ஒரு எண்டு தான் நம்ம ஹாட் வாட்டரில் டிப் பண்ணியிருப்போம். ஆனால் அதர் எண்ட்லேயும் வந்து நமக்கு என்ன ஆகும், அந்த ஹீட்டை வந்து ஃபீல் பண்ண முடியும். அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டக்ஷனோட டெஃபினிஷன் என்னென்னா, த ப்ராசஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இன் சாலிட்ஸ் ஃப்ரம் த ரீஜன் ஆஃப் ஹையர் டெம்பரேச்சர் டு த ரீஜன் ஆஃப் லோவர் டெம்பரேச்சர் வித்தவுட் த ஆக்சுவல் மூவ்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ். ஹையர் டெம்பரேச்சர்லேருந்து லோவர் டெம்பரேச்சருக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து கண்டக்ஷன். சாலிட்ஸில் தான் வந்து இது நடக்கும். ஸோ அதுதான் வந்து கண்டக்ஷன்னு சொல்லுவாங்க. வித்தவுட் த ஆக்சுவல் மூவ்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல். ஆட்டமும் மாலிகுலும் என்ன ஆகாது, மூவ் ஆகாது. அதுக்கு பேர் தான் வந்து கண்டக்ஷன்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற கண்டக்ஷனோட டெய்லி லைஃப். கண்டக்ஷன் வந்து டெய்லி லைஃப்பில் எங்கெங்கெல்லாம் வந்து நடக்குது அப்படின்னு வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம வந்து வெசல்ஸில் வந்து குக் பண்ணுறோம் இல்லையா, அந்த வெசல் வந்து ஃபஸ்ட்டு ஹீட் ஆகும். அந்த ஹீட்டு தான் என்ன ஆகும், ஃபுட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸஸ் அயன் பண்ணும்போது அந்த அயன் பாக்ஸ்லேருந்து தான் நம்ம ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஹீட்டு கண்டக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஹேண்டிலோட குக்கிங் யுட்டென்சில்ஸோட ஹேண்டில்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம பிளாஸ்டிக்காலேயோ வுட்டாலேயோ தான் வந்து மேட் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபரை வந்து நடக்கும் அதே மெட்டல்லையே நம்ம செஞ்சோம்னா. இதே வந்து வுட்டு இதெல்லாம் பிளாஸ்டிக்லாம் வந்து புவர் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, அதனால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரை வந்து டக்குன்னு பண்ணாது. அடுத்து இக்லூ, அதாவது ஸ்னோ ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இந்த பனி பிரதேசத்துலலாம் வந்து ஸ்னோக்குள்ளவே வந்து வீடு கட்டி அவங்க உள்ளே இருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து இக்லூன்னு சொல்லுவாங்க. அந்த ஹவுஸ் பேர் தான் வந்து இக்லூன்னு சொல்லுவாங்க. அந்த டெம்பரேச்சர் இன்சைட் த இக்லூ வந்து வார்மாக இருக்கும். ஏன் வந்து அந்த இக்லூக்குள்ள டெம்பரேச்சர் வந்து நமக்கு சூடாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்னோ இஸ் அ புவர் கண்டக்டர் ஆஃப் ஹீட். ஸ்னோ வந்து என்ன பண்ணாது, ஹீட்டை வந்து கண்டக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இக்லூக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னவா இருக்குது, வார்மாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து கன்வெக்ஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டவ்வில் வாட்டர் சூடு பண்ணோம்னா ஃபஸ்ட்டு பாட்டமில் இருக்க வாட்டர் வந்து சூடாகி என்ன போகும், மேலே போகும். திரும்ப மேலே இருக்கிற கோல்டு வாட்டர் வந்து என்ன ஆகும், கீழே வந்து திரும்ப அந்த வாட்டர் வந்து என்ன ஆகுது, நமக்கு ஹீட் ஆகுது. ஸோ இதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கன்வெக்ஷன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம அட்மாஸ்பியரில் இருக்கிற ஏரும் வந்து ஹீட் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீசன் வந்து இந்த கன்வெக்ஷன் தான். ஓகேங்களா?
கன்வெக்ஷன்றது என்னன்னா ஃபார்ம் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் பிளேஸ் ஆஃப் ஹையர் டெம்பரேச்சர் டு பிளேஸ் ஆஃப் லோவர் டெம்பரேச்சர் பை ஆக்சுவல் மூவ்மெண்ட் ஆஃப் மாலிகுல்ஸ். கண்டக்ஷன் வந்து வித்தவுட் த ஆக்சுவல் மூவ்மெண்ட் ஆஃப் மாலிகுல், கன்வெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வித் த ஆக்சுவல் மூவ்மெண்ட் ஆஃப் மாலிகுல் தான் கன்வெக்ஷன் சொல்கிறாங்க. கன்வெக்ஷன் வந்து லிக்விட்லையும் கேஸஸ்லேயும் மட்டும் தான் நடக்கும். கண்டக்ஷன் வந்து சாலிடில் நடக்கும், கன்வெக்ஷன் வந்து லிக்விட்லையும் கேஸஸ்லேயும் நடக்கும். நம்ம டெய்லி லைஃப்பில் கன்வெக்ஷன் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் ப்ரிஸ், சீ ப்ரிஸ் அங்கே யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி விண்ட் ஃப்ளோ இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ரீஜன்லேருந்து இன்னொரு ரீஜன் காற்றடிக்குது பார்த்தீங்களா, அதுவும் வந்து கன்வெக்ஷன் தான். அதே மாதிரி ஹாட் ஏர் பலூன்ஸு அடியில் வந்து என்ன பண்ணுவாங்க, நெருப்பு வச்சு அந்த பலூனை வந்து செலுத்துனாங்கன்னா பலூன் வந்து மேலே போயிட்டே இருக்கும். ஸோ அதுவும் வந்து அதுக்கான ரீசனும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்வெக்ஷன் தான். அதே மாதிரி ரெஃப்ரிஜிரேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா கூல் ஏர் வந்து மேலேருந்து டவுன்வர்ட்ஸாக வந்து கீழே இருக்கிற ஏரை வந்து ஹாட் ஏரை வந்து ரீப்ளேஸ் பண்ணும். ஸோ இதுவும் வந்து கன்வெக்ஷன் தான். இதெல்லாம் தான் கன்வெக்ஷனோட டெய்லி லைஃப் அப்ளிகேஷன்ஸ். ஸோ நம்ம கொஷின்ஸில் வந்து இது மாதிரி அப்ளிகேஷன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரேடியேஷன். ரேடியேஷன்றது என்னென்னா, அதாவது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், கண்டக்ஷன் வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து சாலிடில் நடக்குது. கன்வெக்ஷனில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்த்திங்கன்னா கன்வெக்ஷன்னா வந்து லிக்விட்லேயும் கேஸஸ்லேயும் நடக்குது. அதே மாதிரி எம்டி ஸ்பேஸ், அதாவது வேக்கம் இருக்கு இல்லையா, எம்டி ஸ்பேஸ், அங்கே ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கிறதுக்கு பேர் தான் ரேடியேஷன் சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் தான் வந்து பார்த்திங்கன்னா சன்லேருந்து ஹீட் ரேஸ் வந்து ஏர்த்துக்கு எப்படி ரீச் ஆகுதுன்னா இது மாதிரி ரேடியேஷன் மூலயமா தான் வந்து ரீச் ஆகுது. ஸோ வேக்கம்னா அது ஒரு வெற்றிடம் தான், அங்கே வந்து எதுவுமே கிடையாது இல்லையா. ஸோ அந்த இடத்துல ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கிறதுக்கான ரீசன் வந்து இந்த ரேடியேஷன் தான். இங்கே பாருங்கள், இந்த டூயினோவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பை ரேடியேஷன் இஸ் விசிபிள் டு ஆர் ஐஸ். நம்ம ரேடியேஷன் மூலிமா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நம்ம கண்ணாலேயே பார்க்கலாம்னு சொல்கிறாங்க. ஒரு சப்ஸ்டன்ஸு அது வந்து 500 டிகிரி செல்சியஸ்க்கு வந்து நம்ம ஹீட் பண்ணோம்னா ரேடியேஷன் வந்து நம்ம கண்ணாலே பார்க்க முடியும். ரெட் கலராக நம்மளால் அதை பார்க்க முடியும். நம்ம ஒரு இரும்பு ராடை வந்து நல்லா ஹீட் பண்ணோம்னா அது என்ன ஆகும், ரெட் கலராக ஆகும் இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க நம்ம கண்ணால் பார்க்க முடியும். ஃபர்தர் ஹீட்டிங் ரேப்பிட்லி இன்க்ரீசஸ் அமௌண்ட் ஆஃப் ரேடியேஷன். இன்னும் நம்ம அதை ஹீட் பண்ணோம்னா அமௌண்ட் ஆஃப் ரேடியேஷன் இன்னும் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை வந்து இன்னும் ரெட் கலர்லேருந்து என்ன கலர் ஆகும், ஆரஞ்சு, எல்லோ, ஃபைனலாக வந்து ஒயிட் கலராக வந்து அது மாறிடும். இதை நம்ம கண்ணாலே பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. இந்த ரேடியேஷனை வந்து என்ன டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the way of heat transfer from one place to another in the form of electromagnetic wave. இந்த எந்த வேவ் மூலமா வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது ரேடியேஷன் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் மூலமா தான் நடக்குது. ரேடியேஷனோட டெய்லி லைஃப் அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனர்ஜி ஃப்ரம் த சன் வந்து ரீச்சஸ் த எர்த் பை ரேடியேஷன். சன்னோட எனர்ஜி வந்து எர்த்துக்கு கிடைக்கிறது ரேடியேஷன் மூலயமா தான். நம்ம ஃபயர்கிட்ட நிற்கும் போது நம்மளால் ஹீட் வந்து ஃபீல் பண்ண முடியுது இல்லையா, சூடாக நம்ம கையெல்லாம் சூடாகும் இல்லையா. ஸோ அதுவும் வந்து ரேடியேஷன்னால தான். அதே மாதிரி பிளாக் சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஹீட்டை சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணும். அதனால தான் குக்கிங் வெசல்ஸோட பாட்டம்லாம் வந்து பிளாக்ல வந்து கோட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஒயிட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ரேடியேஷனை ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதனால தான் சம்மரில் வந்து நம்மளை ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸஸ் வந்து வியர் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கலோரிமீட்டர் தான். எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு ஃபிசிக்கல் ஆர் கெமிக்கல் ப்ராசஸ்க்கு, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் இன்வால்வ் ஆகிருக்குன்றதை மெஷர் பண்ணுறது தான் இந்த கலோரிமீட்டர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. டெம்பரேச்சர்ன்றது என்ன அப்படின்னா, ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து ஹாட்டாக இருக்கா கோல்டாக இருக்கா அப்படின்னு மெஷர் பண்ணுறதான் சொல்கிறதான் இந்த டெம்பரேச்சரு. அது எப்படி மெஷர் பண்ணுவோம்னா தெர்மோமீட்டர் வச்சு தான் மெஷர் பண்ணுவோம். மொத்தம் 3 டைப் ஆஃப் ஸ்கேல் வந்து இருக்குது இந்த டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்கு. ஒன்று செல்சியஸ் ஸ்கேல், ஒன்று ஃபாரன்ஹீட் ஸ்கேல், ஒன்று கெல்வின் ஸ்கேல். இதெல்லாமே நம்ம 7th ஸ்டாண்டர்டில் ப்ரீஃபாக படிச்சிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த லெசன்ஸோட வீடியோவும் நீங்கள் போய் பாருங்கள். கெல்வின் ஸ்கேல் தான் வந்து ரொம்பவே காமனாக யூஸ் பண்ணுற ஸ்கேலு. யூனிட் ஆஃப் ஹீட். ஓகேங்களா. ஹீட் வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம் இல்லையா. ஸோ எனர்ஜியோட யூனிட் ஆஃப் எனர்ஜி என்னது, ஜூல் தான். ஸோ அப்போ ஆப்வியஸாக ஹீட்டோட எனர்ஜியும் ஹீட்டோட யூனிட்டும் என்னவா இருக்கும், ஜூலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனோட சிம்பிள் வந்து ஜே. மோஸ்ட் காமன் யூனிட் ஆஃப் ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா கலோரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. காமனாக யூஸ் பண்ணுறது வந்து கலோரின்னு சொல்லுவாங்க. 1 கலோரி வந்து என்ன அப்படின்னா, 1 கலோரி இஸ் த அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ரிக்வயர்ட் டு ரைஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் 1 கிராம் ஆஃப் வாட்டர் த்ரூ 1 டிகிரி செல்சியஸ். அதாவது ஒரு கேலரின்றது என்னென்னா
ஒரு கிராம் ஆஃப் சப்ஸ்டன்ஸை ஹீட் பண்ண, அதாவது 1 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு ஹீட் பண்ண தேவையான ஹீட் எனர்ஜி தான் வந்து 1 கேலரி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த கேலரிக்கும் ஜூலுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்னென்னா, 1 கேலரி ஈக்குவல் டு 4.186 ஜூல். ஸோ 1 கேலரி ஈக்குவல் டு என்னது 4.186 ஜூல் தான் வந்து 1 கேலரின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபுட்டோட அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இந்த ஃபுட்டை எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா கிலோ கேலரின்னு சொல்லுவாங்க. 1 கிலோ கேலரி வந்து 4200 ஜூல். இது வந்து ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தான். ஸோ ஃபுட் ஐட்டம்ஸோட அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா கிலோ கேலரின்னு சொல்லுவாங்க. ஸோ 1 கிலோ கேலரி வந்து 4200 ஜூல்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹீட் கெப்பாசிட்டி. இப்போது நம்ம ஒரு வாட்டரை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிறோம், குக்கிங் ஆயிலை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிறோம், ரெண்டுத்தையுமே ஹீட் பண்ணுறோம். வாட்டர் ஃபஸ்ட் ஹீட் ஆகுமா ஆயில் ஃபஸ்ட் ஹீட் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில் தான் வந்து ஃபஸ்ட் ஹீட் ஆகும். வாட்டர் வந்து நிறைய டைம் எடுத்துக்கும் ஹீட் பண்ண. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி கெயின்ட் ஆர் லாஸ்ட் பை அ சப்ஸ்டன்ஸ் இஸ் டிட்டர்மைன்ட் பை 3 ஃபேக்டர்ஸ். அதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் ஹீட் ஆகிறதுக்கோ இல்லை அந்த சப்ஸ்டன்ஸ் கூல் ஆகிறதுக்கோ காரணம் வந்து 3 ஃபேக்டர் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ், ஒன்று வந்து அதனுடைய மாஸ் தான் அது காரணம், இன்னொன்று வந்து சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், அதனுடைய டெம்பரேச்சர் சேஞ்சு காரணம், இன்னொன்று வந்து அந்த மெட்டீரியலோட நேச்சரே வந்து காரணம்னு சொல்கிறாங்க. டிஃப்ரெண்ட் சப்ஸ்டன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி வந்து தேவைப்படுது ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் ரீச் பண்ணுறதுக்காக. ஸோ இதை தான் வந்து ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஹீட் கெப்பாசிட்டியை வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ரிக்வயர்ட் பை அ சப்ஸ்டன்ஸ் டு ரைஸ் இஸ் டெம்பரேச்சர் பை 1 டிகிரி செல்சியஸ் ஆர் 1 கெல்வின். அதாவது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி தேவைப்படுது ஒரு சப்ஸ்டன்ஸோட டெம்பரேச்சரை 1 டிகிரி செல்சியஸ் ஆர் 1 கெல்வினுக்கு ரைஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி வந்து தேவைப்படுதுன்றது தான் ஹீட் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க. இதனுடைய சிம்பிள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சி, அது சின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹீட் கெப்பாசிட்டிக்கு இங்கேயே கொடுத்துட்டாங்க பாருங்கள், அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ரிக்வயர்டு பை ரைஸ் இன் டெம்பரேச்சர்னு சொல்லிட்டு. இதனுடைய யூனிட், இதனுடைய யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா கேலரிஸ் பெர் டிகிரி செல்சியஸ். இதனுடைய எஸ்ஐ யூனிட் சிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூல்ஸ் பெர் கெல்வின்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் மாஸில் மெஷர் பண்ணுறது. அதாவது ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ் இஸ் எக்ஸ்பிரஸ்டு ஃபார் யூனிட் மாஸ். அதுதான் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி சொல்கிறாங்க. இப்போது ஒரு கிலோகிராம் ஆஃப் சப்ஸ்டன்ஸை 1 டிகிரி செல்சியஸ் ஆர் 1 கெல்வின் வந்து டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி தேவைப்படுது அப்படின்றது தான் வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட். ஸ்பெசிஃபிக்காக இவ்வளோ அமௌண்ட்டு, இவ்வளோ கேஜி, இவ்வளோ கிராம், இவ்வளோ இது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக ஒரு இதை வந்து சொல்கிறதுனால தான் இது ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டின்னு சொல்கிறோம். இந்த ஃபார்முலாலே பார்த்தீங்கன்னா அதே ஃபார்முலா தான், அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ரிக்வயர்ட் பை மாஸ் இன்டூ ரைஸ் இன் டெம்பரேச்சர். எவ்வளோ அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறோம் அந்த பொருளை அப்படின்றது தான் மாஸ். ஓகேங்களா, ஸோ இதனோட எஸ்ஐ யூனிட்டில் நம்ம அடிஷ்னலாக என்ன வரும்னா, மாஸ்னாவே நமக்கு பெர் கேஜி தானே, ஸோ கிலோ ஜூல்ஸ் பெர் கேஜி பெர் கெல்வின். ஓகேங்களா, அடுத்து நம்ம பார்க்க போகிறது கலோரிமீட்டர். கலோரிமீட்டர்ன்றது என்னது, ஒரு டிவைஸ், எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து கெயின் ஆயிருக்கு லாஸ் ஆயிருக்கு அப்படின்ட்டு மெஷர் பண்ணுற டிவைஸ் தான் வந்து கலோரிமீட்டர். இதில் வந்து பார்த்திங்கன்னா வெசில்ஸ், காப்பர் ஆர் அலுமினியமால் மேட் பண்ண வெசில், அந்த மாதிரி மெட்டலில் மேட் பண்ண வெசில்ஸ் வந்து இதில் இருக்கும். இதெல்லாமே என்னது, காப்பர் அலுமினியம் எல்லாமே குட் கண்டக்டர், ஹீட்டு எலக்ட்ரிசிட்டி ரெண்டுமே கண்டக்ட் பண்ணும் காப்பரும் அலுமினியமும். ஸோ இதுதான் வந்து அந்த கலோரிமீட்டரோட ஸ்ட்ரக்சர், இப்படி தான் இருக்கும். ஸோ அந்த வெசலு, அப்புறம் தெர்மோமீட்டர் அதில் இன்சர்ட் பண்ணியிருப்போம், ஸ்டிரரு, அதில் வந்து இந்த வெசலில் வாட்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இந்த டிவைஸை வச்சு தான் நம்ம ஒரு லிக்விடோட ஹீட் கெப்பாசிட்டி வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும், மெஷர் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. வேர்ல்டு ஃபஸ்ட்டு ஐஸ் கலோரிமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 1782 தான் ஆண்டன் லவாய்சியரும் பேரி சைமன் லாப்லேஸும் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, யூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து தெர்மோஸ்டாட்ன்றது ஒரு டிவைஸு. அது என்ன பண்ணோன்னா, ஒரு பிளேஸோட டெம்பரேச்சரை கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணோம். அதுதான் வந்து தெர்மோஸ்டாட்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வீட்டில் ஏசி இருக்குது, ஓகேங்களா, அது என்ன பண்ணோம், நம்ம 16லையோ இல்லை 22லையோ வச்சோம்னா என்ன ஆகும், கான்ஸ்டண்ட்டாக அந்த ரூமில் அந்த டெம்பரேச்சரை அது ஏசி வந்து என்ன பண்ணிட்டு வரும், மெயின்டைன் பண்ணிகிட்டே வரும். ஸோ அந்த ஏசிக்குள்ளே பொருத்தப்பட்டிருக்க டிவைஸ் தான் இந்த தெர்மோஸ்டாட். ஒரு பிளேஸோட டெம்பரேச்சரை கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறது தான் தெர்மோஸ்டாட்டுன்னு வந்து சொல்லுவாங்க.
ஓகேங்களா. அதுக்கு அந்த தெர்மோஸ்டாட்டுக்கான அப்ளிகேஷன்ஸ்லாம் என்ன அப்படின்னா, பில்டிங்கில் நம்ம ஹீட்ரு பொருத்தினோம்னா இந்த மாதிரி இந்த யூஎஸ் அதே மாதிரி இங்கிலாந்துலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குளிராக இருக்கும் இல்லையா. அங்கெல்லாம் நம்ம வீட்டில் எப்படி ஏசி போட்டிருக்கோமோ அது மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க, ஹீட்ரு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த வீட்டுக்குள்ளே கான்ஸ்டண்ட்டாக ஒரு டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணிகிட்டே வரும். ஸோ அதுதான் பில்டிங் ஹீட்டரு. அடுத்து சென்ட்ரல் ஹீட்டர் இன் அ ரூம், அப்புறம் ஏர் கண்டிஷ்னர், ஏசி, வாட்டர் ஹீட்ரு, அப்புறம் ஓவன், ரெஃப்ரிஜிரேட்டர் இதெல்லாம் இருக்கு இல்லையா. இதெல்லாம் தான் இதனுடைய அப்ளிகேஷன்ஸு. தெர்மோஃப்ளாஸ்க்குன்னு அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா தெர்மோஃப்ளாஸ்க், நம்ம டீ காஃபிலாம் ஊற்றி வைப்போம் பார்த்தீங்களா, அந்த தெர்மோஃப்ளாஸ்க்கு இதை வேக்கம் ஃப்ளாஸ்க்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அது என்ன பண்ணோன்னா ஒரு அந்த வெசலுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்டை ஹாட்டாவோ கூலாவோ வந்து ரொம்ப நேரத்துக்கு வச்சுருக்கோம். அதுதான் வந்து ஃப்ளாஸ்கோட பெனிஃபிட். ஓகேங்களா. இந்த வேக்கம் ஃப்ளாஸ்க்கை யார் இன்வென்ட் பண்ணதுன்னா சர் ஜேம்ஸ் தீவர் 1892 இன்வென்ட் பண்ணியிருப்பார். இதனால தான் இதை தீவர் ஃப்ளாஸ்க்னும் சொல்லுவாங்க, இல்லை தீவர் பாட்டில்னும் வந்து சொல்லுவாங்க. இந்த தெர்மோஃப்ளாஸ்க் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இதில் வந்து டபுள் வால் இருக்கும். இன்னர் வால் வந்து பார்த்திங்கன்னா சில்வரில் வந்து கோட் பண்ணியிருக்கோம். இந்த 2 வால்க்கும் உள்ள வேக்கம் வந்து என்ன பண்ணும், ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வெளில போகாமல் தடுக்குது. பை கண்டக்ஷன் அண்ட் கன்வெக்ஷன் இந்த ரெண்டுமே வந்து இந்த எந்த இதுக்கு பிரின்சிபல் இங்கே அப்ளை ஆகுது இந்த தெர்மோஃப்ளாஸ்க்லாம் பார்த்திங்கன்னா கண்டக்ஷனும் கன்வெக்ஷனும் தான் வந்து யூஸ் ஆகுது. இது மாதிரி அப்ளிகேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க. தெர்மோஃப்ளாஸ்கில் என்ன அப்ளிகேஷன், அதாவது என்ன பிரின்சிபல் யூஸ் ஆகுதுன்னா கண்டக்ஷனும் கன்வெக்ஷனும் தான். இந்த சில்வர் வால் இருக்குது பார்த்திங்களா, அது ரிஃப்ளெக்ட் த ரேடியேட்டட் ஹீட் பேக் டு த லிக்விட் இன் த பாட்டில். ஸோ திரும்ப அந்த ஹீட்டை வந்து என்ன பண்ணும், ரிஃப்ளெக்ட் பண்ணி திரும்ப அந்த பாட்டிலுக்குள்ளவே அந்த ஹீட்டை வந்து அனுப்பிடும். ஸோ இதனால தான் வந்து ரொம்ப நேரத்துக்கு அந்த ஃப்ளாஸ்கால் அந்த சப்ஸ்டன்ஸை வந்து ஹாட்டாவோ இல்லை கோல்டாவோ வந்து மெயின்டைன் பண்ண முடியுது. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் 8th ஸ்டாண்டர்டில் இருக்க ஹீட் லெசன். என்னோடய டீச்சிங் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எதாவது லெசன் டீச் பண்ணணும் அப்படின்னு ரிக்வஸ்ட் இருந்ததுனா கூட நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணலாம். நான் கூடிய சீக்கிரத்தில் அந்த லெசன்லாம் உங்களுக்கு டீச் பண்ணி போடுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து என்னோடய சேனலை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணலாம். என்னோடய சேனல் வந்து க்ரோ ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.